ரவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேங்க. ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுடு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டுங்க. நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். அப்புறம் எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. நல்லா கரைச்சிடலாம். இது நல்ல சாஃப்டாக இருக்கும். இது அப்பம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரவையில் பண்ணுறது யாருமே சொல்ல மாட்டாங்க. இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் இல்லைங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினதை ஆட் பண்ணுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத அரிப்பொடியை சேர்த்துறேங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துடலாம். இப்போ ஈஸ்ட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது இந்த ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்காக. இதில் 1/4 கப்பு சுடு தண்ணி லைட்டாக சூடு இருந்தால் போதும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடியில் அரைக்க முடியாது. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போவே சுட்டு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம 3/4 கப்பு தான் ஊற்றிருக்கிறோம். இந்த 1/4 கப்பு ஃபுல்லாக ஊற்றி ஒரு கப் ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 கப்பு வேணும். இப்போ 1/4 கப்பு கூட ஊற்றுருங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த சுடு தண்ணி அந்த ஸ்டெப்பு மறக்கக்கூடாது. லைட்டாக சூடாக போதும், ரொம்ப சூடு வேண்டாம். இப்போ அரைக்கும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரவையெல்லாம் திக் ஆகிடும் நம்மளுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அரிசி மாவு போட்டதுனால தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருங்க. அரைச்சிட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை அரைச்சதுமே சுடலாம். நான் இப்போ குழம்பு செஞ்சுட்டு தான் சுட போகிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ரவை அப்பத்துக்கு சைட் டிஷ்ஷு நான் வெள்ளைக்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வேக வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 5-6 ஆனியன் எடுத்துருக்குறேங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். இது வணக்கி அரைச்சிடலாம். நான் வணக்கும்போது காமிக்கிறேங்க. ஒரு கடாயை வச்சுருக்குங்க. இதில் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுருங்க. நீங்கள் ஆயில் கூட ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர். இப்போ இந்த அறுத்து வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி உடையிற வரைக்கும் நல்லா வணங்கி வச்சுங்க. அப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேங்க.
இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நல்லா வணங்கிட்டு தக்காளியெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. மல்லியெல்லாம் ஆட் பண்ணல. அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் சாதா மிளகுத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது கொஞ்சம் இந்த ஸ்லிம்மில் வச்சுருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அந்த பொடி போட்டதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இது கூட 1/3 கப்பு தேங்காய் துருவி வச்சது இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி இது ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தோசைக்கல் இதில் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் எது இருந்தாலும் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ இது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நல்லா சூடாகட்டுங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்து வர மூடி வச்சிருங்க. சீக்கிரம் ஃபிட் ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பபிள்ஸ் வந்துச்சு, மூடி வச்சுக்கலாம். 8 மணி ஆகிட்டா சக்கரை வளர்த்துக்கியா சக்கரை வளர்க்கும் போய் பாத்ரூம் போய் bathroom. இப்போ கடலை பாயில் பண்ண வச்சுருக்குங்க. இது கூட இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தாளித்து போட்டுடலாம். நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லைன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கூட இதை கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு போடல, அதுக்கு பதிலாக பூண்டு தாளித்து போட போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து போட்டுடலாம். அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேங்க. இங்கே வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு இது வச்சுருக்கேங்க. இதை போட்டுடலாம். இந்த பூண்டோட நல்ல அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுலாம்.
இப்போ பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இது இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் அப்பம் கடலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள்.